சிலருக்கு முகத்துல முகப்பரு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் அது வந்துகிட்டே இருக்கும். அந்த முகப்பரு குறையவே குறையாது. என்ன காரணம்னா, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கும். ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த முகப்பரு வந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு சில அதாவது ஆயில் ஸ்கின் சொல்றாங்கல்ல. இந்த முகத்துல எண்ணெய் வடிஞ்ச மாரி இருக்கும். இந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, இந்த டஸ்ட்ல அதிகப்படியா போயிட்டு வர்றவங்களுக்கு, இந்த டஸ்ட்டான இடத்துல வேலை செய்றவங்களுக்கு இந்த பிரச்சனை அடிக்கடி வரும். அதுவும் சில பேர் மன அழுத்தம், இந்த ப்ரெஷர்ல இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். சரியா தூங்கலன்னா இந்த பிரச்சனை வரும். சில பேர் நைட்ல சரியா தூங்க மாட்டாங்க. இரவு ஃபுல்லா ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, டிவி பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு வச்சுக்கங்களேன். இன்மை இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அதிகமா ஸ்வீட்ஸ் சாப்பிடுவாங்க. அதிகமா ஸ்வீட்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு, இந்த குக்கீஸ் சாப்பிடுறவங்களுக்கு, ஜங்க் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு, ரொம்ப சூடான பொருட்கள சாப்பிடுறவங்களுக்கு, ரொம்ப அதேபோல குளிர்ச்சியான பொருட்கள அதிகமா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு, கிருமி இன்ஃபெக்ஷனல் வர்றவங்களுக்கு, இந்த தொற்று வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு வச்சுங்களேன். இத நம்ம ஈஸியா சரி செய்யணும்னா நம்ம கை வைத்தியம் என்ன இருக்குன்னா, தேனையும் மஞ்சள் துணியும் எடுத்து ஒண்ணா குழச்சி, அத முகத்தில அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, நம்ம அத வாஷ் பண்றது மூலம் நாம் இது ஓரளவு குறைக்கலாம். கத்தாழை இருக்குல்ல, அந்த கத்தாழை அந்த ஜல்லி அந்த அந்த கத்தாழையுடைய அந்த ஜல்லிய எடுத்து நம்ம முகத்தில அப்ளை பண்ணிட்டு, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி, நம்ம அத வாஷ் பண்ணும்போது, இதோடைய தாக்கம் நமக்கு குறையும்னு வச்சுக்கங்களேன். இஞ்சி, தேன் கலந்து நம்ம உள்ளுக்கும் நம்ம சாப்பிடலாம். அதே சமயத்தில இஞ்சியும், தேன் கலந்த இந்த இத அந்த முகப்பருவுல நம்ம தடவலாம். இப்படி உள்ள தடவும்போது நம்முடைய உடம்போட ஹீட் குறையும். வெளிய இருக்கும்போது அதோடைய பரவலுடைய வேகம் குறையும்னு வச்சுக்கங்களேன். அதேபோல வெள்ளரிக்காய் உள்ளேயும் சாப்பிடலாம். உள்ளுக்கு சாப்பிடும்போது வெள்ளரி பிஞ்சு சாப்பிடுவதன் மூலம் நம்ம பாடி ஹீட் குறையும். அதையே நம்ம பீஸ் ஆக்கி அத நல்லா மழிச்சு, அத நம்ம முகத்தில ஒரு மாஸ்க்கா அப்ளை பண்ணி செய்யும்போதும் நம்ம பாடி ஹீட்டும் குறையும். அதோடைய தாக்கமும் நமக்கு குறையும். பாதாம் எண்ணெய் இருக்குல்ல, பாதாம் எண்ணெய நம்ம தடவலாம். இந்த பால் இருக்குல்ல, பால் ஏடைய அத நம்ம தடவலாம். இந்த பால் பொருட்கள் மூலியமாவும் நம்ம இத குறைக்கலாம். இல்ல இந்த வேப்ப இலை இருக்குல்ல, வேப்ப இலைய நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா மையா அரைச்சு, அத நம்ம பேக் போட்லாம். அத ஃபேஸ்ல பேக் போட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிருந்து, இல்ல 1 ஹவர் கூட வச்சிருந்து, உங்களுக்கு கசப்பு தாங்கலாம் ஒரு 1 ஹவர், ஒரு 1/2 அன் ஹவராவது மினிமம் வச்சிருந்து, நம்ம அத வாஷ் பண்றம்போது, அதனுடைய கிருமிலாம் நமக்கு டெட் ஆயிடும். நம்ம அப்படி அதோடைய பரவும் தன்மையும் குறைஞ்சிரும். இப்படியும் நம் முகப்பருவை நம்ம செய்யலாம். அதுவும் இல்லாம நம்ம முகத்தை ஒரு நாளைக்கு 3 தடவ வாஷ் பண்ணணும். மென்மையான சோப்பு யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டான சோப்பு யூஸ் பண்ணாத, மென்மையான சோப்பு யூஸ் பண்ணி, ஒரு நாளைக்கு 3 தடவ நம்ம முகத்த நம்ம கழுவலாம். உணவு பழக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா, காய்கறிகள், கீரை வகைகள் ரொம்ப முக்கியம். இந்த காய்கறிகள், கீரை வகைகள நம்ம அதிகமா எடுத்துக்கணும். தண்ணீர் நம்ம நெறையா குடிக்கணும். குறைஞ்சது 3 டூ 3 லிட்டர் நம்ம தண்ணீர் குடிக்கணும். ரொம்ப காரமான பொருட்கள், ரொம்ப மசாலா உள்ள பொருட்கள், ரொம்ப இனிப்பான பொருட்கள், இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நம்ம முற்றிலும் நம்ம தவிர்க்கணும். நம்ம முகத்த நம்ம சும்மா போட்டு தேய்ச்சிக்கிட்டு, சுரண்டிக்கிட்டு, இதேமாரி பண்ணிட்டு இருக்கும்போது பண்றது மூலமா அதில இருக்கிற அந்த இந்த இந்த ஜெல் மாரி ஒண்ணு அது இன்னும் பரவ தான் செய்யும். நம்ம மேல் சொன்ன வழிமுறைகளை பார்த்து நம்ம அத கடைபிடிச்சா நம்ம அத குறைக்கணும். ஆ சில பேர் அத மறுபடியும் அத போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலைய நம்ம செய்யக்கூடாது. மனம் அழுத்தம் குறைக்கணும். லெகுவா இருக்கணும். நீங்க எந்த டென்ஷன் ஆகக்கூடாது. மனத சாந்தமா வச்சுக்கிட்டனாவே உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் ஓரளவு சரியாகும். ஹார்மோன் ப்ராப்ளத்த கரெக்ட் பண்ணிட்டு, மேற்கொண்ட இந்த வழிமுறைகள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமாக ஒரு 90% இந்த முகப்பரு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவரலாம். நன்றி, வணக்கம்.